வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024 எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா புத்தாண்டில் முதல் வரக்கூடிய மாதமாகிய ஜனவரி மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு புது குட் ஸ்டார்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த முதல் மாதமாகிய ஜனவரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாய் 9ஆம் இடத்திலும் 9ஆம் வீட்டு அதிபதி ராசியிலும் இருக்கார். ஸோ 9ஆம் வீடும் ராசி அதிபதியும் 1ஆம் வீடும் 9ஆம் வீடும் பரிவர்த்தனையாக இருக்குது. ஸோ இதனால் நல்ல ஒரு யோகங்களும் நல்ல ஒரு மேஜிக் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் பார்த்திங்கன்னா ஒரு யோகமான ஒரு கிரகமாக 5ஆம் வீட்டு அதிபதியாகிய சூரியனும் பாகிஸ்தானம் என்ற 9ஆம் இடத்துல தான் இருக்கார். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் மகரம்ங்கிற 10ஆம் வீட்டுக்கு தான் போகிறார். 9ஆம் வீடுங்கிற பாகிஸ்தானத்துலேருந்து 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தானம் ஸ்டேட்டஸ் ஸ்தானத்துக்கு போகிறது நல்ல ஒரு இதுதான். ஸோ பார்த்திங்கன்னா பொதுவாக சூரியன் பயிற்சி ஆகிறதும் 9ஆம் வீட்டிலேயே செவ்வாய் இருப்பதும் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான டைம் ஆகும். வருஷத்துக்கு முதல் மாதமே ஒரு நல்ல ஸ்டார்ட்டாகவும் ஒரு கான்ஃபிடண்ட்டாகவும் நிறைய பேர் இந்த லீவில் வந்தவங்க, ஹாலிடேஸில் வந்தவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, வேலைகளுக்காக எல்லோரும் சேர்ந்து நியூ இயரில் கொண்டாடினவங்கலேருந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயமாகவும் பழைய ஃப்ரெண்ட்ஸு பழைய கான்டாக்ட்ஸ்லாம் புதுப்பித்து அது மூலமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஜனவரி 18ஆம் தேதி தான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். புதன் பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் தேதிக்கு போகிறார். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி தான். முதல் 14 நாட்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறார் பாருங்கள். சில ஹிடன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, சில வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் முதல் 2 வாரத்தில் பண்ணக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி 18க்கு அப்புறம் 9ஆம் வீட்டுக்கு போய் நல்ல ஒரு சொகுசான ஒரு சில விஷயங்கள் குருவின் பார்வையில் வந்துடுறார். இதில் மெயினாக ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாத்தையுமே குரு பார்க்குறார். ஏன் சூரியனோட குரு பார்க்குறாரு. அதனால் எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஓவராலாக பார்க்கும் பொழுது குடும்பமாக இருக்கட்டும், வேலை தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு குரோத்தும் ப்ராஸ்பெரிட்டியும் ஹோப்ஃபுல்லான ஒரு டைமாக ஜனவரி மாதம் முழுசும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் வீட்டு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு போய் மிதுனத்துக்கே கனெக்ட் ஆகிறார். ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டியும் அடுத்தது என்ன படிக்க போகிறோம் இது மாதிரி 12th எக்ஸாம் 10th எக்ஸாம் பார்த்துட்ருக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து ஒரு அருமையான ஒரு டைமாக நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடியதாகவும் நம்ம என்ன பண்ணணும் அதில் ஒரு கிளாரிட்டி, அதில் விஷன் எப்படி போகணுங்கிற எல்லா வழிகளும் தெரியக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக மாணவர்களுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்குதுங்க. வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக முதல் 2 வாரங்கள் ஒரு சுமாரான பலங்களாக இருந்தாலும் பொங்கலுக்கு அப்புறம் வரக்கூடிய தை மாதத்துலேருந்து குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி பெற்றோர்கள் பெரியவங்க மேலே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் சரியாகி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள்
ஒரு சில சுப செலவுகள் பண்ணுறது, ஒரு வீடை அபிவிருத்தி பண்ணுறது, ஒரு புதிய பொருட்கள் வாங்குறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2024 கண்டிப்பாக இருக்கிறதுங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ங்கிற ஒரு காலகட்டத்துக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வேலை, தொழில் செய்பவருக்கு, இல்லத்தரசிகளுக்கு, மாணவர்களுக்கு, ஏன் கொஞ்சம் பெற்றோர்கள், வயசான சீனியர்ஸ் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த ஹெல்த் இஷ்யூஸு, சில கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் போகக்கூடிய அமைப்புகள் இந்த ஜனவரி 2024 உண்டுங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நாட்களாக ஜனவரி 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் வருதுங்க. ஸோ அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது, ஒரு புதிய ஒரு நண்பர்களை பார்க்குறது, அல்லது புதிய ஒரு பங்குதாரர், புதிய ஒரு தொழில் முயற்சியில் இறங்குறது, அது மாதிரி சில விஷயங்களாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த நாட்களில் வந்து நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் அவ்வளோ கரெக்டாக இருக்காது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த நாட்களை வந்து கொஞ்சம் கழிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது. ஜனவரி 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் மேஷராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் சந்திராஷ்ட நாட்களாக வருகிறது. இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி வந்து கிரகங்கள் இருக்கிறது, அதனால் எப்படி இந்த வருங்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே தான். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கணும். அதே சமயத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசாபுக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நம்மளோட தசாபுக்திகள் எப்படி இருக்குது பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகம் இல்லாத பலன்களும் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய, அதாவது அதிகமாக நல்ல பலன்களாக அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு 50% ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே தொடர்ந்து மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90% உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது, வாழ்க்கை அமைப்பு எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.